கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பெருமழை வரும், வெள்ளம் வரும், காற்று அடிக்கும். நம்ம வீட்டின் மேல் மோதும்போது நம்ம வீடு விழாமல் இருக்கிறது அப்படி என்றால் நாம் கன்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கோம். பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த உடனே நம்ம இடிஞ்சு போய் ஏசப்பா என் கூட இல்லைன்னு சோர்ந்து போய் பின்மாற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பலன் குறுகினது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் ஏசப்பா பக்கத்தில் தான் போவேன், இன்னும் நெருங்கி போவேன், இன்னும் அவருடைய அன்பை ருசித்து பார்ப்பேன், இன்னும் வேதத்தை தியானிப்பேன், வேதத்தில் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிவேன், இன்னும் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா தான் நம்ம கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் எப்படி என்று நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். அப்படி ஏசப்பா என்கிற கன்மலையின் மேலே நம்ம வீடு கெட்டப்படலை அப்படின்னா ஒரு மழை வந்த உடனே நம்மளுடைய வீடு இடிஞ்சு போயிடும். காற்று அடித்த உடனே வீடு விழுந்துடும். அப்போது விழுந்துச்சுன்னா என்னது, நம்ம பாவத்திலே விழுந்து கிடப்போம், நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் இந்த நாளிலே நாம் சற்று யோசிப்போம். எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், ஏசப்பா இரு கரம் நீட்டிக்கொண்டு உங்களை ஏசப்பா கூப்பிடுறாங்க. ஏசப்போட அன்புக்குள்ளாய் ஓடி வாங்க. காலம் சமீபமாக இருக்கிறது, கொஞ்சம் காலம்தான் இருக்குது, கிருபையின் காலம் முடிய போகுது. ஏசப்போட ரகசியவர்களை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். இல்லை என்றால் கைவிடப்பட்டவர்கள்னால் அந்தி கிறிஸ்து ஆட்சி பயங்கரமாக இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பயங்கர சித்திரவாதைகள்லாம் இருக்கும். நம்ம இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு முன்னாடி ஏசப்போட ரகசியவர்களை நம்ம போயிடணும். அதனால் ஏசப்பா கை பரிசுத்தமாய் வாழுவோம். ஏசப்பா என்ற கன்மலின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய், அன்பு வைத்தவர்களாய் நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.